பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நண்பர்களே, இந்த பகுதியிலே நாம் தாவீதும் பெத்சேபாவை பற்றி பார்ப்போம். இது 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்திலே வருகிறது. தாவீதை பற்றியும் பெத்சேபா ஊரியாவினுடைய மனைவி. ஊரியா தாவீதினுடைய போர் வீரராக இருக்கிறார். ஊரியா யோவாப் இனத்தை சேர்ந்தவர். அதே இனத்தை சேர்ந்த யோவாபை தாவீது பெத்சேபா மீது கொண்டுள்ள இச்சையின்படி யோவாபை அனுப்பி ஊரியாவை கொலை செய்ய திட்டமிடுகிறார். இப்போது இதை பற்றி பார்ப்போம். அதில் சொல்லப்பட்டது என்னவென்றால், தாவீது செய்த முதல் பாவம். அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. ஆப்சலோம் என்ற ஒரு மகனும் இருக்கிறார். அவர் அரசனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய பணிப்பெண் படையில் இருக்கிற ஊரியாவினுடைய மனைவியை மாடியிலிருந்து பார்த்து விடுகிறார். குளிச்சிட்டு இருக்காங்க. அதை இவர் பார்த்து இச்சை கொள்கிறார். இச்சையின் வழியாக இவளை அடைய வேண்டும் என்பதற்காக செய்கின்ற மாற்று வேலைகள், தீயோனினுடைய சக்தி, அதை இவரால் தடுக்க முடியவில்லை. ஆகவே இந்த தீய வழி, இச்சையான வழி, இதற்கு இம்மாரலிட்டி என்பது ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே தீமையை விட்டு விலகி ஓடு என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் தாவீதோ தீமையை விட்டு விலகி ஓடவில்லை. பார்வோனுடைய மனைவியிடமிருந்து யோசேப்பு எப்படி அவளை விட்டு விலகி ஓடினாரோ அதுபோல தாவீது ஓடாமல் தீயோனுடைய வலையில் விழுந்து விட்டார். யாக்கோபு எழுதிய நிருபம் 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நீங்கள் நன்மை செய்தால் தீயோன் உங்களை விட்டு விலகி ஓடுவார், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இம்மாரலிட்டி அப்படி கிடையாது, பேசித்தனம் அப்படி கிடையாது. இப்பொழுது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன். தாவீது 2 தீமைகளை சந்தித்தார். ஒன்று கோலியாத்து, இன்னொன்று பெத்சேபா. இதில் எது வலிமை மிக்கது என்பதை நீங்கள் கமெண்டிலே பதிவு செய்யுங்கள். பெத்சேபா தான் வலிமை மிக்கது. கோலியாத்து வலிமை மிக்கவர், ஆனால் அது போரிலே முடிந்து போகின்ற விஷயம். ஆனால் இச்சை அடக்கம் இல்லை என்றால் பெத்சேபா தான் மிகவும் வலிமை மிகுந்தவர். சாத்தான் பெத்சேபா வழியாக தாவீதை மயக்க செய்து தாவீதினுடைய மொத்த நட்பெயரையும் கெடுத்து விட்டார். ஆகவே வேசித்தனம் பெரியதா கோலியாத்து பெரியதா என்பதை பார்த்தால் வேசித்தனம் தான் பெரியது. கோலியாத்து அற்பமான விஷயம். சாத்தானுக்கே ரொம்ப மிகுந்த வல்லமையான ஆயுதம் இருமாப்பும் வேசித்தனம். 2 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்திலும், ரோமருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலும் இது பற்றி வரும். ஆகவே தாவீது முதல் பாவமான வேசித்தனத்தை செய்கின்றார். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். 2வது இதை மறைக்கின்றார், மூடி மறைக்கின்றார். தன்னுடைய மூதாதையரான காயினை போல செய்கின்றார். அவருடைய தந்தையான ஆதாமை போல செய்கின்றார். ஐயோ, ஆண்டவர் என்னை பார்த்து ஏதாவது கேட்டு விடுவாரோ என்று பயந்து மூடி மறைத்து ஒளிந்து கொண்டார்கள். அதுபோல தாவீதும் மூடி மறைத்து கொண்டு பயந்து ஒளிந்து விட்டான். பெத்சேபாவுடன் இணைந்து பாவம் செய்தாய்விட்டது. அதை மூடி மறைக்க 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், யோவாபியிடம் அழைத்து, யோவாபே, நீர் சென்று ஊரியாவை போரிலே முதல் வரிசையில் நிற்கவை என்று ஆலோசனை கொடுத்து, தீய ஆலோசனை கொடுத்து ஊரியாவை அந்த போரிலே கொன்று விடுகிறார். 1வது வேசித்தனம், 2வது இரத்தப்பழி, 3வது கான்ஃபரண்டேஷன், கில்ட் என்று சொல்வார்கள். அதை அவரால் மூடி மறைக்க முடியவில்லை. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அதை செய்வதற்காக என்னென்னமோ வேலைகளை, சித்து வேலைகளை எல்லாம் செய்கின்றார், அதை மூடி மறைக்கிறதுக்காக. ஆனால் மூடி மறைக்கவில்லை, மூடி மறைக்கவும் முடியவில்லை. குழந்தை பிறந்து விடுகிறது. கான்சிக்வன்ஸ், தண்டனை, செய்த பாவத்திற்கான தண்டனை. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 25வது வசனம். அந்த குழந்தை இறந்து விடுகிறது. ஆண்டவர் அந்த குழந்தையை ரோமர் 6:23 சொல்வது போல, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தினால் வந்த பாவம் பாவத்தின் வழியாக சென்று விட்டது, ஆகவே மரணம் நேர்ந்து விட்டது. இதற்கு அடுத்தபடியாக பிறந்த பிள்ளைகள் தான் சாலமோனும் நாதானும். அது வரைக்கும் தாவீது பாருங்கள், மன உளைச்சலிலே இருந்திருப்பார். ஆனால் அது வெளியில சொல்ல முடியாமல் செய்த சித்து வேலைகள் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாதான் தீர்க்கதரிசி, தாவீதினுடைய பையன் பெரியவனாகி அவர் தாவீதுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகுதான் தாவீது மனமு 51வது திருப்பாடலை பாடுகின்றார்.
ஐயோ ஆண்டவரே, நான் செய்து விட்டேனே தவறை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று. இது தாவீதுக்கும் பேத்சேபாவுக்கும் நடந்த ஒரு போராட்டம். இந்த பேத்சேபாவும் புறவினத்தார் தான், ஒரு சாதாரண சிப்பாயினுடைய மனைவி. ஆனால் அவளை கொண்டு வந்து ஆண்டவனுடைய கொள்ளு பாட்டியாக மாற்றுகிறார். இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யாரையெல்லாம் புறம் தள்ளி விட்டோமோ அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் மிகுந்த வல்லமையாக அவருடைய பணிக்காக பயன்படுத்துகின்றார். சொற்பமான விஷயங்களை எடுத்து பயன்படுத்துகின்றார். இதை பற்றி நாம் பிறகு பார்ப்போம். இப்பொழுது ஒன்றிணைவோம். ஆகவே தாமார், ராகாபு, ரூத்து, பெத்சேபா 4 பெண்களும் ஆண்டவனுடைய வழிமரபினர்களே வருவார்கள். இதை ஆண்டவர் எவ்வளவு அருமையாக செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய தூய வார்த்தைகளை நாங்கள் கேட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுள் சென்று உமது மகனினுடைய வல்லமையான காரியங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டினோம். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பீர் என்ற மிகுந்த விசுவாசத்துடன் எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவனும் உற்சவருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் நண்பர்களே. அடுத்த பகுதியிலே அன்னை மரியாளை பற்றி நாம் தியானிப்போம். நன்றி.